வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிக்கன் வச்சு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கம் படும்படி பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கனை அது கூடவே சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கணும். கிளறி அந்த சிக்கன் கொஞ்சம் அப்படியே சுருண்டு வரும். சுருண்டு வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணியும் இருக்கும். நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வச்சிடணும். அது வேகிறதுக்குள்ளே இங்கே அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கடாயில் ஒரு காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கரியக்கூடாது, ஆனால் கலர் மாறி இருக்கணும். அந்தளவு வறுத்து ஆற வச்சு இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம மூடி வச்ச சிக்கனை பார்க்கும்போது கொஞ்சம் வெந்திருக்கும். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ சிக்கன் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணி இருக்கிறத கொஞ்சம் வற்ற விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை, வறுத்து இடித்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு அதில் பிரட்டி விடணும். பிரட்டி விடும்போதே அந்த கலர் மாறும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுதான் பக்குவம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சுக்கா. அதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடணும். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி.